Hi students, I welcome you all to our English video lesson. Today we are going to learn how to complete worksheet 1. Worksheet 1 is given for the prose sea turtle. Before going to worksheet 1, we recall the prose sea turtle. Okay students, are you ready? Now, one warm-up activity to you. Look at the screen. Read the tongue twisters. Tongue twisters repeat பண்ணுங்க. First one. She sells seashells by the seashore. Yes, repeat பண்ணுங்க. She sells seashells by the seashore. Faster. She sells seashells by the seashore. Repeat பண்ணிட்டே இருங்க. Very good. ஃபன்னா இருக்கா? Very good, very good. Then, next tongue twister. 3 free throws. 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 Yes, repeat பண்ணுங்க. Repeat after me. 3 free throws. Yes, very good. Then, next one. Not these things here, but those things there. Repeat after me. Not these things here, but those things there. Not these things here, but those things there. Not these things here, but those things there. Okay? Tongue twisters வந்து உங்களுக்கு ரொம்ப என்ஜாயபிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் டங் ட்விஸ்டர்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலிமா நம்மளுடைய ப்ரொனன்சியேஷனை நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஃப்ளூயன்சியும் நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நவ் வி ஆர் கோயிங் டு ரீகால் த ப்ரோஸ் sea turtle. sea turtle அப்படின்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? எஸ், கடல் ஆமைகள். Most of us have seen a tortoise in a zoo or a reptile park. However, not many would have seen its marine relative, the sea turtle, since these reptiles spend almost their entire life in the sea. நம்மள பல பேருக்கு டார்டாய்ஸ் பற்றி தெரியும், ஆமை தெரியும் இல்லைங்களா? பட் அதனுடைய கடல்சார் உறவினரான sea turtle பற்றி நம்மள பலருக்கு தெரியாது. ஏன்னா அந்த sea turtle தன்னுடைய வாழ்நாளில் பெரும்பான்மையான பகுதியை கடல்லையே தான் அது செலவழிக்குது. ஓகே, எஸ். இந்த பேசேஜில் நமக்கு எது அன்ஃபெமிலியர் வேர்ட்? எஸ், மெரைன். மெரைன்னா என்ன? ஃபவுண்ட் இன் த sea. மெரைன்னா என்ன? ஃபவுண்ட் இன் த sea. கடல் சார்ந்த, கடலில் இருக்கக்கூடிய. ஓகே, தென் இன்னொரு அன்ஃபெமிலியர் வேர்ட் என்ன? ஸ்பீசிஸ். ஸ்பீசிஸ்னா என்ன? Group of animals with common features. Yes, species-na சிற்றினங்கள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட் லுக் அட் த ஸ்க்ரீன். sea turtles in the world. இந்த வேர்ல்டில் எத்தனை வகையான sea turtles இருக்குன்னு பார்க்கலாம். There are 7 species of marine or sea turtles in the world. They are the olive ridley, the hawksbill, the green sea turtle, the loggerhead, the leatherback, the Kemp's ridley, the flatback. இது போன்ற 7 விதமான sea turtles வந்து இந்த உலகத்தில் இருக்குது. இந்த 7 வகையான sea turtlesல 5 வகையான sea turtles வந்து நம்ம இந்திய கடல் பகுதிகளில் காணப்படுது. அவை என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, they are the olive ridley, the hawksbill, the green sea turtle, the loggerhead and the leatherback. இதில் மோஸ்ட் காமனாக நம்ம இந்தியன் கோஸ்டல் வாட்டர்ஸில் காணப்படக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தி ஆலிவ் ரிட்லே. ரிமைனிங் 4 வந்து ரேர்லியாக தான் நமக்கு பார்க்க முடியும். ஆலிவ் ரிட்லே வந்து நம்ம இந்திய கோஸ்டல் ஏரியாஸில், கோஸ்டல் வாட்டர்ஸில் நிறைய இருக்குது. இந்திய கடல் பகுதிகளில் அதிகமாக இருக்கக்கூடிய sea turtle என்ன அப்படின்னா ஆலிவ் ரிட்லே. Yes, then look at the screen. Compared to most tortoises, sea turtles are huge. Even the smallest species, the olive ridley, weighs up to 35 kilograms when fully grown. Yes, the largest of them, the leatherback, grows to a length of 2.2 meters and each could weigh as much as 700 kilograms. Okay students, look at the screen. லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஆலிவ் ரிட்லே. அது நன்கு வளர்ந்த ஆலிவ் ரிட்லே வந்து பார்த்தோம்னா நமக்கு 35 கிலோகிராம் இருக்கும்.
ரைட் சைடில் இருக்கு இல்லைங்களா, அதுதான் என்ன அப்படின்னா லெதர் பேக். இந்த லெதர் பேக் வந்து 2.2 மீட்டர் நீளம் வளரக்கூடியது. அதுவும் இல்லாமல் ஒரு லெதர் பேக், நன்கு வளர்ந்த ஒரு லெதர் பேக் சீ டர்ட்டில் வந்து பார்த்தோம்னா நமக்கு 700 கிலோகிராம் எடையுடையதாக இருக்கும். Sea turtles live their life entirely in the oceans, but they still have a connection with land. They must come ashore to lay eggs. Sea turtles வந்து முழுமையாக எங்கே வாழும் அப்படின்னு பார்த்தோம்னா கடல்லையே தான் வாழும். பட் நிலப்பகுதியோடு அதுக்கு ஒரு தொடர்பு இருக்குது. அது என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தோம்னா, முட்டையிடுவதற்காக சீ டர்ட்டில்ஸ் வந்து எங்கே வரும் அப்படின்னா கடற்கரை பகுதிகளுக்கு வரும். எஸ், they must come ashore to lay eggs. Okay students, look at the screen. Unscramble the word. Unscramble the word அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு வார்த்தையில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து இடம் மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த எழுத்துக்களின் வரிசை அமைப்பை மாற்றி அமைத்து ஒரு அர்த்தம் தரக்கூடிய வார்த்தையை நம்ம உருவாக்கணும். அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா unscramble the word. Yes, now find out the word. N-E-C-C-O-N-N-O-I-T. Connection. Then H-O-E-R-S-A. Yes, ashore. Between the months of January and March, female olive ridleys come ashore at night to lay their eggs. This is quite a problem for them, as the turtle's front flippers enable it to swim gracefully and effortlessly, but are not very useful for moving on land. Olive ridleys வந்து பார்த்தோம்னா ஜனவரி டு மார்ச் அந்த மாதங்களில் கடற்கரை பகுதிகளுக்கு வரும். எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா இரவு நேரங்களில் முட்டையிடுவதற்காக வரும். அவைகளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கடல் ஆமைகள் சீ டர்ட்டில்ஸோடைய ஃப்ரண்ட் ஃப்ளிப்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு துடுப்பு போன்ற ஒரு அமைப்பாக இருக்கும். அது அந்த ஃப்ளிப்பர்ஸ் கடலில் சுலபமாக நீந்துவதற்கு பயன்படும். அதே சமயம் அந்த ஃப்ளிப்பர்ஸை பயன்படுத்தி தரையில் இந்த சீ டர்ட்டில்ஸ் வந்து நகரத்துக்கு ரொம்ப சிரமப்படும். எஸ், இந்த பேசேஜில் நமக்கு அன்ஃபெமிலியர் வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளிப்பர்ஸ். ஃப்ளிப்பர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ப்ராட் ஃபேட் லிம்ஸ் யூஸ்டு ஃபார் ஸ்விம்மிங். சீ டர்ட்டிலுக்கு நீந்துவதற்கு பயன்படக்கூடிய துடுப்பு போன்ற அமைப்புக்கு தான் என்னென்னு பேர் அப்படின்னா ஃப்ளிப்பர்ஸ் அப்படின்னு பேர். ஓகே, ஃபைண்ட் அவுட் தி ஆட் ஒன். கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் எது வந்து மற்றவற்றிலிருந்து வேறுபட்டு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். See the example. January, March, Sunday, December. இந்த 4 ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸில் எந்த ஒரு ஆப்ஷன் மற்ற ஆப்ஷன்ஸ்லேருந்து வித்தியாசமாக இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். எஸ், ஜனவரி, மார்ச், டிசம்பர் இவைகள் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாதங்கள், மந்த்ஸ். பட் சண்டே வந்து பார்த்தோம்னா டேஸ் ஆஃப் த வீக், isn't it? ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸில் எது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சண்டே அப்படின்றது தான். ஸோ இதில் ஆட் ஒன் என்ன அப்படின்னா சண்டே. ஓகே, ஆட் ஒன்னா மீனிங் புரிஞ்சதுங்களா? நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளில் எந்த வார்த்தை மற்றவற்றிலிருந்து வேறுபட்டு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் ஃபைண்ட் தி ஆட் ஒன். ஓகே, தென் செகண்ட் ஒன். Look at the screen. The olive ridley, the hawksbill, the green sea turtle, seashore. Yes, இந்த 4 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் மற்ற ஆப்ஷன்ஸ்லேருந்து வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். seashore, ஏன்னா seashore அப்படின்றது லேண்ட்ஸ்கேப். மற்ற 3 ஆப்ஷன்ஸும் வந்து பார்த்தோம்னா ஸ்பீசிஸ், சீ டர்ட்டிலோட ஸ்பீசிஸ். We have one more activity. Now, tabulate the following animals in the respective columns. ஒரு சில விலங்குகள் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த விலங்குகளில் அதற்கான பட்டியலில் நம்ம வகைப்படுத்தணும். பாருங்க என்னென்ன அனிமல்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. Look at the screen. Dog, goat, lion, cheetah, cow, bear, tiger, rabbit. Okay, எப்படி நம்மளை கேட்டகரைஸ் பண்ண சொல்றாங்க பாருங்க. Look at the table.
Domestic animals, wild animals. Domestic animals na வீட்டு விலங்குகள். Wild animals na வன விலங்குகள். ஓகே, கொடுக்கப்பட்டுள்ள அனிமல்ஸ்ல எதெல்லாம் வந்து வீட்டு விலங்குகள், எதெல்லாம் வந்து வன விலங்குகள் அப்படின்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ணணும். எஸ், கண்டுபிடிக்கலாமா? டொமஸ்டிக் அனிமல்ஸ் என்னென்ன? டாக், goat, cow, rabbit. வெரி குட். வைல்ட் அனிமல்ஸ்லாம் என்னென்ன? lion, cheetah, bear, tiger. சூப்பர், வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். நவ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த sea turtles நிலத்து மேலே நகருவதற்கு ரொம்ப சிரமப்படும் அப்படின்னு பார்த்தோம். அதுபோல ரொம்ப சிரமப்பட்டு வந்து then it chooses a spot well away from the high tide line. Here it scoops out a nest cavity 45 centimeter deep, into which it lays about 100 eggs. Each egg is in the shape and size of a table tennis ball. Okay, அந்த கடற்கரைக்கு வந்த பிறகு இந்த sea turtle என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, கடல் அலை இருக்கு இல்லைங்களா, கடல் அலை வந்து பாதிக்காத வகையில் ஒரு உயர்ந்த இடமா தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய மணலை எவ்வளோ ஆழத்துக்கு தோண்டும் அப்படின்னா 45 சென்டிமீட்டர் ஆழத்திற்கு தோண்டி ஒரு பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்தில் முட்டையிடும். எத்தனை முட்டைகளை இடும் தெரியுங்களா உங்களுக்கு? இட் லேஸ் 100 eggs, about 100 eggs, நூற்றுக்கணக்கான முட்டைகளை இடும். எஸ், அந்த முட்டை எப்படி இருக்கும் தெரியுங்களா? தி எக் is in the shape and size of a table tennis ball. டேபிள் டென்னிஸ் பால் பார்த்துருக்கீங்களா? எஸ், பாருங்க, தெரியுதா? இந்த sea turtle உடைய எக் ஒன்று வந்து எந்த சைஸில் இருக்கும் அப்படின்னா, என் கையில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் டேபிள் டென்னிஸ் பால். இந்த பால் சைஸில் இருக்கும் ஒவ்வொரு எக்கும். ஓகே, எஸ். தென் முட்டைகளை இட்ட பிறகு once all the eggs are laid, the turtle fills in the cavity. Then it camouflages the nest by tossing sand on it using its flippers. That done, it returns to the sea. The eggs are left to incubate under the warmth of the sun. முட்டைகளை இட்ட பிறகு அந்த டர்ட்டில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கேவிட்டி இருக்கு இல்லைங்களா, 45 சென்டிமீட்டர் ஆழமுள்ள கேவிட்டியில் முட்டைகள்லாம் இட்டது இல்லையா, அந்த சாண்டை தள்ளிவிட்டு அந்த பள்ளத்தை மூடிடும். மூடிட்டு அது திரும்பவும் கடலுக்கு போயிடும். இந்த முட்டைகள் என்ன ஆகும் அப்படின்னா, மணலுக்கு அடியில் இந்த சூரிய வெப்பத்தில் அப்படியே அடைக்காக்கப்படும். இந்த முட்டைகள் வந்து சூரிய வெப்பத்தில் அப்படியே அடைக்காத்துட்டு இருக்கும். அந்த முட்டைகளுக்கும் ஆபத்து இருக்குது. என்ன ஆபத்து அப்படின்னு பார்த்தோம்னா, நரி அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஸ்மெல் பண்ணிட்டு வந்து அந்த முட்டைகளை, இந்த பள்ளத்தை வந்து தோண்டி அந்த முட்டைகள் எல்லாம் சாப்பிட்டுடும். அதே போல் மனிதர்களும் வந்து பார்த்தோம்னா அந்த முட்டைகளை வந்து சாப்பிடுவதற்காக அந்த பள்ளத்திலேருந்து முட்டைகளை எடுத்துட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் வந்து இந்த sea turtlesக்கு இருக்கக்கூடிய த்ரீட்டன்ஸ், அச்சுறுத்தல்கள். Those eggs that escape people and predator hatch 45 to 60 days later. The hatchlings slash open the leathery eggshell with the help of tiny egg tooth. இந்த மக்கள் கிட்ட இருந்தும் predator தாக்கி அழிக்கக்கூடிய உயிரினங்கள் கிட்ட இருந்தும் தப்பி பிழைத்து வந்த அந்த தப்பி பிழைத்த முட்டைகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, 45 முதல் 60 நாட்கள் கழித்து பொறிஞ்சு அந்த முட்டைகள்லேருந்து ஹேச்லிங்ஸ், இந்த sea turtle-உடைய ஹேச்லிங்ஸ், ஆமை குஞ்சுகள் வந்து வெளியே வரும். அது எப்படி வெளியே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஹேச்லிங் இருக்கு இல்லைங்களா, அதோடைய நோஸில் ஒரு எக் டூத் இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும், கூர்மையாக இருக்கும். அந்த எக் டூத், அந்த கூர்மையான எக் டூத்தை கொண்டு அந்த ஹேச்லிங் என்ன பண்ணும், அந்த முட்டையுடைய லெதரி எக்ஷெல், சரி லெதர் போன்ற அந்த முட்டையோடு இருக்கு இல்லைங்களா, அதை கிழிச்சிட்டு வெளியே வரும். When most of eggs have hatched, the hatchlings push themselves upwards through the sand and emerge on the surface of the beach. From here, they make a hurried dash to the sea. பெரும்பாலான முட்டைகள் வந்து பொரித்து குஞ்சுகள்லாம் வெளிவந்த பின்னாடி அந்த குஞ்சுகள் என்ன செய்யும் அப்படின்னா, அந்த குழியிலிருந்து வெளியே வரும், மேல் நோக்கி வெளியே வரும். Push themselves upwards through the sand and emerge on the surface of the beach. என்ன பண்ணும், அங்கிருந்து கடலுக்கு வேகமாக ஓடும், குடுன்னு வேகமாக ஓடும். From here, they make a hurried dash to the sea.
Look at the screen. After many years of swimming in the open ocean, the female hatchlings that have become adults return to the same beach where they were born. They come there to lay their own eggs. How they manage to find the place after so many years in the sea is one of the many mysteries of these fascinating reptiles. Okay? Yes. என்ன மீனிங் இருக்கு இதில்? பல ஆண்டுகளாக கடலில் வந்து நீந்தி வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த ஹேச்லிங்ஸ் வந்து பெருசான பின்னாடி இந்த ஃபீமேல் ஹேச்லிங்ஸ் பெண் கடல் ஆமை குஞ்சுகள் வந்து பெருசாயிட்டு பெண் கடல் ஆமைகள் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம் என்றால் திரும்பவும் எங்கே வந்து அந்த ஹேச்லிங்ஸ் வந்து முட்டையிலிருந்து வெளியே வந்து கடலுக்குள் சென்றதோ அதே பீச்சுக்கு வரும். எஸ், கடலில் வந்து நமக்கு டைரக்ஷன் தெரியுங்களா? இந்த சைட் போகணும், இந்த பக்கம் டேர்ன் பண்ணணும், அது மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கிற மாதிரி நமக்கு கடலில் எந்த டைரக்ஷனுமே தெரியாது. பட் இந்த ஆமை கடல் ஆமைகள் வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, பல ஆண்டுகள் ஆனாலும் பெரிதான பிறகு இந்த பெண் கடல் ஆமைகள் எங்கே வந்து முட்டையிலிருந்து வெளிவந்து கடலுக்குள் சென்றதோ அதே கடற்கரைக்கு வந்து திரும்பி வருது. இது வந்து நம்மால் வந்து நம்பவே முடியாத, எப்படி இது சாத்தியம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மர்மம், இந்த ரெப்டைல் பற்றியான ஒரு மிஸ்டரி. எஸ், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல? எஸ், வெரி குட். இன் திஸ் paragraph we have one unfamiliar word. What is that? Mysteries. Very good. Mysteries க்கு என்ன மீனிங்? மிஸ்டரிஸ்னா மர்மங்கள். Facts that are difficult to understand. அதாவது நம்மளால புரிந்து கொள்ள முடியாத உண்மைகளுக்கு தான் வந்து என்னன்னு பேர் அப்படின்னு பார்த்தோம்னா மிஸ்டரிஸ் அப்படி என்று பெயர். ஓகே? எஸ். தென் கடல் ஆமைகளுடைய எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வருது. அதிலும் வந்து பார்த்தோம்னா கடந்த 10 வருடங்களாக கடல் ஆமைகள் சீ டர்ட்டில்ஸோட எண்ணிக்கை ரொம்ப வெகுவாக குறைஞ்சிட்டு வருது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நாம் ஆராய்ந்தோம்னா, இந்த கடல் ஆமைகளை மாமிசத்திற்காக மனிதர்கள் வந்து வேட்டையாடுறாங்க. கூடவே அந்த கடல் ஆமைகள் இடக்கூடிய முட்டைகளை வந்து மனிதர்கள் வந்து சாப்பிடுவதற்காக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இதுதான் வந்து முக்கிய காரணமாக கருதப்படுது. எஸ், இந்த மாதிரியான கடல் ஆமைகளுக்கு இருக்கக்கூடிய ஆபத்துக்கள் நீடிச்சிட்டே இருந்துச்சுன்னா கடல் ஆமைகளுடைய இனமே வந்து இந்த உலகத்திலிருந்து அழிந்து போயிடும். இது மாதிரி ஆபத்துகள் வந்து நம்ம அவைகளுக்கு ஏற்படுவதை தடுக்கணும். எஸ், லுக் அட் த ஸ்க்ரீன். Sadly, human activities during the last few decades have put them in grave danger. There are many factors that threaten their survival. We must remove the threats and ensure that sea turtles will continue to exist in the years to come. Glossary. இதில் unfamiliar words என்னென்ன பார்க்கலாம்? எஸ், பாருங்க. Decades என்ன அப்படின்னா a period of 10 years, 10 ஆண்டுகள், 10 ஆண்டுகளாக அப்படின்றத ஒரு decade அப்படின்னு சொல்லுவோம். சர்வைவல்னா என்ன? எஸ், continuing to live, அதாவது வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருத்தல், அதை தான் வந்து சர்வைவல். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நவ் we move on to our workbook. Turn to worksheet 1. Yes, look at the exercise in Roman 1. Choose the pair of words with correct meaning. அதாவது சரியான பொருள் அர்த்தம் கொண்ட வார்த்தைகளை நாம் தேர்ந்தெடுக்கணும். என்னென்ன வார்த்தைகள் கொடுத்துருக்குறாங்க? ஸ்லாஷ், எமர்ஜ், டீகேட், சர்வைவ். எஸ், என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க? கம் அவுட், கண்டினியூ டு லிவ், 10 years, கட். லுக் அட் த செகண்ட் ரோமன். ஃபைண்ட் அவுட் தி ஆட் ஒன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆட் ஒன்னா என்ன அப்படின்னா, ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன்ஸில் எது வந்து மற்றவற்றிலிருந்து வேறுபட்டு இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் ஃபைண்ட் அவுட் தி ஆட் ஒன். எஸ், என்னென்ன ஆப்ஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. டார்டாய்ஸ், டர்ட்டில், crocodile, fish. எஸ்,
இந்த ஆப்ஷன்ஸில் 4 ஆப்ஷன்ஸில் எது நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? எஸ், நீங்களே கண்டுபிடிச்சிடுறீங்களா? Turn to Roman letter 3. Fill in. Now, look at the third Roman. Fill in the blanks with suitable words given in brackets. Bracketsல வந்து நமக்கு வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க. Words are given in the brackets. We have to fill the blank with the suitable words. Yes. Reptiles, mammals, birds. 3 வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க. ரெப்டைல்ஸ்னா ஊர்வன, மேமல்ஸ்னா பாலூட்டிகள், பேர்ட்ஸ்னா பறவைகள். ஓகே, கீழே என்ன நமக்கு கேட்குறாங்க? ஃபில் இன் த பிளாங்க்ஸா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கவ் பிலாங்ஸ் டு டேஷ் அண்ட் டர்ட்டில் பிலாங்ஸ் டு டேஷ். எஸ், ஃபில் பண்ணிடுவீங்களா? நீங்களே ஃபில் பண்ணிடுவீங்களா? எஸ், வெரி குட். தென் look at the 4th Roman. Read the following passage and answer the question given below. இந்த பேசேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த பேசேஜை படித்து பார்த்துட்டு கீழே கேட்கக்கூடிய கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும். Look at the screen. There are 7 species of marine or sea turtles in the world. Of them, 5 are found in India's coastal waters. The olive ridley, the hawksbill, the green sea turtle, the loggerhead and the leatherback. Compared to the tortoises, sea turtles are huge. Sea turtles live their life entirely in the oceans, but they still have a connection with land. They must come ashore to lay eggs. கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பாருங்க. The synonym for the word huge is. Huge என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்மால், பிக், டைனி, லிட்டில். ஓகே, ஹியூஜ்னா என்ன உங்களுக்கு தெரியும் இல்லையா? எஸ், ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் சினானிம். கண்டுபிடிச்சிடுவீங்களா? தென் we can move to next exercise. Look at the 5th Roman. Unscramble the word. ஒரு வேர்டில் லெட்டர்ஸோடைய பிளேசஸ் வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த லெட்டர்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணி ஒரு மீனிங்ஃபுல் வேர்டை நம்ம உருவாக்கணும். ஓகே, இங்கே என்னென்ன லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ANGEREENED. ஓகே, unscramble the word and find the meaningful word. எஸ், கண்டுபிடிச்சிட்டீங்களா? வெரி குட். சொல்லுங்க. எஸ், வெரி குட். endangered. நைஸ். endangered. வெரி குட். கண்டுபிடிச்ச ஸ்டூடெண்ட்க்கு பாராட்டுக்கள். ஓகே, தென் tabulate the following endangered species in the respective columns. அரிதாகி வரக்கூடிய விலங்குகளை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த விலங்குகளை கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலில் சரியான வகையில் நாம் வகைப்படுத்தணும். எஸ், என்னென்ன அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். லுக் அட் த ஸ்க்ரீன். பெங்கால் டைகர், ஃபின் வேல், ரெட் பாண்டா, ஹாக்ஸ்பில் டர்ட்டில், ஹெக்டர்ஸ் டால்ஃபின், ஹேமர்ஹெட் ஷார்க், ஏசியாட்டிக் லயன், இந்தியன் எலிஃபண்ட். எப்படி நம்மளை கேட்டகரைஸ் பண்ண சொல்கிறாங்க, டேபிளேட் பண்ண சொல்கிறாங்க பார்க்கலாம். வாட்டர் அனிமல்ஸ், லேண்ட் அனிமல்ஸ். எஸ், நீரில் வாழக்கூடிய விலங்கினங்கள், நிலத்தில் வாழக்கூடிய விலங்கினங்கள் அப்படின்னு நம்மளை டேபிளேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. பண்ணிடுவீங்களா நீங்களே? எஸ், வெரி குட். நீங்கள் பண்ணிடுவீங்க, ஐ ஹோப். தென் லுக் அட் த 7th Roman. Write a short paragraph using the given clues. Clues கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம ஒரு பேராகிராஃப் எழுதியிருக்கோம். See the clues. Turtle, reptile family, flippers to swim, insects and bugs. Can you write a paragraph? Yes, you can. I believe you. Try பண்ணுங்க. Then look at the 8th Roman. Write 5 lines about any reptile you are familiar with. உங்களுக்கு அதிகமாக தெரிந்த ஏதோ ஒரு ரெப்டைலை பற்றி ஒரு 5 லைன்ஸ் வந்து எழுதுங்க. எழுதலாமா? எஸ். தென் லுக் அட் த 9th Roman. Read the tongue twister and write 5 tongue twisters. Here, one tongue twister is given for you. Red blood, blue blood. Yes, repeat after me. Red blood, blue blood. Red blood, blue blood. Fast. Red blood, blue blood. Red blood, blue blood. Red blood, blue blood. Yes, very good. இதே போல 5 tongue twisters
நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி நெட்டில் ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் எழுதணும் உங்களுடைய ஒர்க் ஷீட்டில். ஓகே, எழுதலாமா? எஸ். தென் லுக் அட் த நெக்ஸ்ட் எக்ஸசைஸ். ரீட் த பேசேஜ் ஆன் டைகர். லுக் அட் த ஸ்க்ரீன். டைகர் பிலாங்ஸ் டு கேட் ஃபேமிலி. டைகர் வந்து பூனை இனத்தை சார்ந்தது. டைகர்னா என்ன? புலி. புலி வந்து பூனை இனத்தை சார்ந்தது. The cat family includes lion, tiger, panther, black panther, puma, snow leopard, Himalayan cat, domestic cat and white tiger. இந்த பூனை இனம் வந்து எதெல்லாம் உள்ளடக்கி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் என்றால் லயன், டைகர், பேந்தர், பிளாக் பேந்தர், பியூமா, ஸ்னோ லெப்பர்ட், ஹிமாலயன் கேட், டொமஸ்டிக் கேட் அண்ட் ஒயிட் டைகர். இவைகள் அனைத்தையுமே இந்த பூனை இனம் வந்து உள்ளடக்கி இருக்குது. இட் லிவ்ஸ் இன் டென்ஸ் ஃபாரஸ்ட்ஸ். இந்த புலி வந்து எங்கே வாழும் அப்படின்னு பார்த்தோம்னா அடர்ந்த வனப்பகுதியில் தான் வாழும். இட் இஸ் எ கார்னிவரஸ் அனிமல். கார்னிவரஸ்னா என்ன? எஸ், மாமிச உண்ணி. மாமிசத்தை உண்டு உயிர் வாழக்கூடிய உயிரினம். எஸ், இட் இஸ் எ கார்னிவரஸ் அனிமல். இட் இஸ் எ மேமல். மேமல்னா என்ன பார்த்தோம்? எஸ், பாலூட்டி. பாலூட்டினா என்ன? எவையெல்லாம் குட்டி போட்டு பால் கொடுக்குமோ அவைகள் எல்லாமே பாலூட்டி தான். ஓகே, டைகர் இஸ் அ மேமல். டைகர் இஸ் அன் அக்ரெசிவ் ப்ரீடேட்டர். அக்ரெசிவ்னா என்னன்னா மூர்க்கத்தனமான, கொடூரமான. ப்ரீடேட்டர்னா என்ன? எஸ், மற்ற உயிரினங்களை கொன்று அவற்றை உண்டு வாழக்கூடிய விலங்குக்கு தான் என்னன்னு பேரு அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரீடேட்டர். டைகர் இஸ் அன் அக்ரெசிவ் ப்ரீடேட்டர். It has an attractive symmetry. அதனுடைய அங்க அமைப்பு, அதாவது தோற்றம் எப்படி இருக்கு அப்படின்னா நம்மளை கவரக்கூடிய வகையில் இருக்குது. எஸ், இட் இஸ் த நேஷனல் அனிமல் ஆஃப் இந்தியா. டைகர் தான் வந்து நம்ம இந்திய நாட்டுடைய தேசிய விலங்காக இருக்குது. பட் சேட்லி இட் ஹாஸ் பிகம் அன் என்டேஞ்சர்டு அனிமல். இதில் வருத்தம் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த புலிகளுடைய எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டேக்ஸ் சீரியஸ் எஃபோர்ட்ஸ் டு சேவ் அவர் நேஷனல் அனிமல். நம்ம இந்திய அரசாங்கம் நம்மளுடைய தேசிய விலங்கான புலியை காப்பதற்கு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருது. ஓகே, நவ் we read the passage on tiger. Now you have to write a paragraph about cat. Will you do? Yes, செய்வீங்களா? Yes, very good. ட்ரை பண்ணுங்க. ஓகே, கம்ப்ளீட் த ஒர்க் ஷீட் 1 and show to your teacher. Your teacher will correct your worksheet. Okay? Okay students, all the very best. Thank you.